அண்மை செய்தி. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் தக் லைஃப் பட பாடலுக்கு ரீல் செய்த நபர்கள் மீது சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோயிலுடைய புனிதத்தையும் பாரம்பரியத்தையும் பக்தர்களுடைய மனநிலையும் பாழாக்குவதாக நிர்வாகம் தரப்பில் சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் பிரார்த்தனைக்காக வந்து செல்லக்கூடிய கோயிலுக்குள் இதுபோன்ற நடவடிக்கைகளில் செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் கடுமையான கண்டனத்திற்கு உட்பட்டது என்றும் கோயிலுடைய புனிதத்தையும் பாரம்பரியத்தையும் கெடுக்க வேண்டாம் என்றும் அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், விவரம் சொல்லலாம். அதாவது திருநெல்வேலியில புகழ்பெற்ற கோயில்னு சொல்ல போறாங்க, நெல்லையப்பர் கோயில் சொல்லலாம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயில்ல தக்லைஃப் பட ஏஆர் ரஹ்மான் பாடலுக்கு ரீல்ஸ் ஆடி இருக்கிறாங்க. ரெண்டு ரீல்ஸ் ஆடி உள்ள விவகாரம் ரொம்ப ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்குது. பாரம்பரியமிக்க இந்த கோயிலோட புனிதத்தை கெடுக்க வேண்டாம்னு சொல்லி தற்போது இந்த கோயிலோட பூசாரி காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்கிறாருங்க. ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயில்ல திருஞான சம்பந்தரால பாடப்பட்ட ஸ்தலம் இது. ஆசியாவின் மிகப்பெரிய சிவன் கோயில் அப்படின்னு பெயர் பெற்ற இந்த கோயில்ல பாரம்பரியமும் பழமையும் மிகுந்த இந்த கோயிலோட வளாகத்துல ரீல் செய்து அடையாளம் தெரியாத சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றி இருக்கிறாங்க. அந்த காட்சியானது தற்போது மிகவும் வைரலாக பரவி வருது. புனிதமிக்க அந்த இடத்துல நெல்லையப்பர் கோயில் வளாகத்துல இது போன்ற செயல்களை ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நெல்லை மாநகர சைபர் கிரைம் போலீசார்ட்ட தற்போது கோயில் தரப்புல புகார் அளிக்கப்பட்டிருக்குது. அதாவது கோயில் வளாகத்துக்குள்ள செல்போன்களே அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றதோட இல்லாம அந்த எந்த விதமான ரீல்ஸ் எடுக்கவோ அல்லது போட்டோவோ வீடியோ போன்றவைகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோயில் வளாகத்திலேயே ஒரு பெரிய பதாகை வைக்கப்பட்டிருக்கும். ஆனா அதையும் மீறி கோயிலோட புனிதத்தன்மையை கெடுக்கும் வகையில உள்ள போய் நின்று ரீல்ஸ் ஆடி அதை சமூக வலைதளங்களை பதிவேற்றிருக்கிறது இங்க உள்ள அந்த பக்தர்களிடையே ஒரு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இது போன்ற அநாகரிகமான செயல்களை கோயில்ல ஈடுபடுறவங்க மீது அமலில் உள்ள நடவடிக்கைகளை உடனடியாக பயன்படுத்தி அவர்களை கைது செய்யணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த முறையான அறிவுரை வழங்கி கைது செய்து முறையான அறிவுரை வழங்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்புல கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கோபாலகிருஷ்ணன். நன்றி சிவகுமார். அண்மை விவரங்களுக்கு நன்றி.